அந்த மாதிரி நான் சொல்லிட்டே இருக்கேன், பீச்சில் கல்யாணம் பண்ணணும். லவ் மேரேஜ் தான். அப்படியே 6 வருஷம் போயிடுச்சு. கண்ண வீசி கட்டி போடும் காதலி கண்ணு ரெண்டு இந்த மாதிரி மழை, அதுல இந்த மாதிரி காஃபி, அதோ நமக்கு பிடிச்ச ஒரு பார்ட்னர், இந்த மாதிரி ஒரு இடத்துல நைட் டைம்ல ஒரு 6 வருஷம் லவ் பண்ணதுல ஒரு 5 தடவை தான் டோட்டலா மீட் பண்ணியிருக்கோம். கொச்சின்ல தான் ஃபர்ஸ்ட் மீட் பண்ணேன். இப்போ நாங்க என்ன சொல்றோம்னா கல்யாணம் பண்ணி ஆளும் கூட டவுட்டா இருக்கு, அந்த மாதிரி தான் இருக்கு. ஹஸ்பண்ட் வந்து என்னன்னா ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கு. ക്യാരക്ടർ അറിയാം, നല്ലപോലെ അറിയാം. ഏതിലിരുന്നാലും ഇതേമാതിരി തന്നെ പോകുന്ന ഉള്ള ഒരു കോൺഫിഡൻസ് ഉണ്ട്. இதுதான் என்னோட ஹஸ்பண்ட். கொஞ்சி பேசி கூறு போட்டு போரடி துண்டு துண்டா ஆசை கூடுதே. മമ്മിയുടെ സ്ഥാനത്ത് നീ എപ്പോഴും എന്നെ ആ സ്ഥാനത്ത് കൊണ്ടുവരുമെന്ന് നീ ചോദിക്കാറുണ്ട്. ഇപ്പൊ ഞാൻ പറയണ അതേപോലെ തന്നെ ഞാൻ നിന്നെ സ്നേഹിക്കുന്നത്. നിങ്ങൾ രണ്ടുപേരും എന്റെ ലൈഫിന്റെ ഒരു പാർട്ട്ണറാണ്. ഐ ലവ് യു. കല്യാണം കഴിക്കുമ്പോഴത്തേക്കും ഞാൻ ഇത്രയും സക്സസ് ആണെന്ന് വിചാരിച്ചിട്ടില്ല. കല്യാണം കഴിച്ചു കഴിഞ്ഞപ്പോഴത്തേക്കാണ് നീ എത്രത്തോളം എന്നെ സ്നേഹിക്കുന്നുണ്ടും എൻ്റെ ഫാമിലിക്ക് എത്ര ഇമ്പോർട്ടൻ്റ് കൊടുക്കുമെന്ന് എനിക്ക് മനസ്സിലായത്. അപ്പോൾ പണ്ടൊക്കെ ഞാൻ വിചാരിച്ചത് ഇത് 1 year ഒക്കെ വെച്ചൊരു സ്റ്റോപ്പ് ആണെന്ന് വിചാരിച്ചത്. പക്ഷെ എനിക്ക് ഇപ്പൊ മനസ്സിലായി ഇത് ലൈഫ് ലോങ് ഉണ്ടാവും. ஆனா அதிலிருந்து எனக்கு ஓகே எனக்கு பிடிச்சிருக்குன்னு அந்த டைம்ல எனக்கு மைண்டுக்குள்ள அது வரைக்கும் எனக்கு தோணல, லவ்லாம் எனக்கு இருக்குன்னு எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் ஓகே ஏதோ ஒன்று இருக்கு, அதனாலதான் வந்து அப்படி போய் மாட்டிட்டேன். ഞാനൊരു ഹസ്ബൻഡായി എന്നുള്ള ലെവലിൽ എന്തെങ്കിലും ഇമ്പ്രൂവ് ചെയ്യാൻ വേണ്ടിയിട്ട് ஹஸ்பண்ட் ஆயிட்டு நீ இப்படியே இருந்தா போதும், இதுல இருந்து சேஞ்ச் பண்ணி அந்த இது எதுவுமே பண்ணா நீ இப்ப எப்படி இருக்கியோ அதே மாதிரி இருந்து என்ன பார்த்துட்டா போதும், அது மட்டும் போதும், வேற எதுவும் பண்ண வேண்டாம். எனக்கு ஒரு குழந்தை பிறந்தாங்கன்னா உன்னோட அப்பாவும் அம்மாவும் வந்து இந்த மாதிரி தான் லவ் பண்ணிருந்து அழகா சொல்ல முடியும். இந்த மாதிரி லைஃப் லாங் இப்படியே சந்தோஷமா இருக்கட்டும், நல்லா பார்த்துக்கணும்.